So hey my loves, welcome back to Kanni's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராம்நாட்லேருந்து பழனிக்கு டூர் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் கிளம்புனோம், அதோட vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே அந்தமானில் இருக்கும்போதே தம்பி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தனால நான் விரதமாக இருந்தோமா. ஸோ அதில் இருந்தே அத்தாச்சி சொன்னாங்க, பழனிக்கு நான் மாலை போடுறேன், நீ ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொன்னனால நான் அந்த விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இங்கே தம்பி பூஜை முடிஞ்சு தம்பி மலைக்கு போயிட்டு வந்தோன்னு நான் இங்கேருந்து அந்தமான்லேருந்து கிளம்புனேன். ஸோ அந்த விரதம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சா. அதோட பழனிக்கு அத்தாச்சி தம்பி மருமைங்க எல்லோரும் போனாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் போகிறேன்னு சொல்லிட்டு முடிவில் தான் விரதமாக இருந்தது. பொங்கல் முடிஞ்ச மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அத்தாச்சி இவங்க கன்னிசாமியில் ஃபஸ்ட்டு வாட்டி மாலை போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வருஷம் இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போடலாம் அப்படின்னு சொன்னனால மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு கொஞ்சம் வீட்டில் சமைச்சோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டோம். ஸோ அதுக்கு மறுநாள் வந்து காணும் பொங்கல் அன்னைக்குன்னு நாங்கள் கிளம்புனோம். ஸோ காலையில் வந்து இட்லியை வச்சு தக்காளி சட்னி, தயிர் சாதம், புதினா துவையல் இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டு போகணும் முருகனுக்குன்னு சொல்லிட்டு பொங்கல் கொண்டக்கடலை வச்சு பொரி கடலை எல்லாம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதோட எல்லா கோயிலுக்கும் நம்ம கிராமத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் போய் அத்தாச்சி மையனும் மச்சான் 2 பேரும் சேர்ந்து போய் எல்லா கோயிலுக்கும் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தேங்காய் உடச்சிட்டு அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். அதுக்கு கிளம்பும்போது என்னென்ன பூஜை அதெல்லாம் இருந்துச்சு, பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதுபடி எல்லாமே செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ பழனிக்கு பயணம் தொடங்க முன்னாடி நம்ம எப்படி ஐயப்பனுக்கு போயில கருப்பனுக்கு கல் உடச்சி நல்லபடியாக கூட்டி வரணும் பகவானே அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகனுக்கு போகையில் இடும்பனுக்கு வந்து செதகாய் உடச்சிட்டு போகணுமா. இதே மாதிரி நல்லபடியாக கூட்டி வரணும் பகவானே நினச்சிட்டு தேங்காய் உடச்சிட்டு தான் கிளம்ப சொன்னாங்க. அதே மாதிரி போகிற வழியில் இருக்க கிராமத்தில் ஊருக்கு உள்ள தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு உடச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் கிளம்பிட்டு போகிற வழியில் இருக்கிற கோயிலில் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா தேங்காய் உடச்சிட்டு போனோம். அதோட வழிவிடு முருகன் கோயில் ராம்நாடுக்கு வந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்குள்ளே அங்கே எல்லோரும் வந்து ரெடியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ வழிவிடு முருகன் கோயிலையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேன் வந்துச்சு. ஸோ வேனில் கிளம்பி பழனிக்கு போக ஸ்டார்ட் ஆகியாச்சு. இது ஃபஸ்ட்டு வாட்டி. எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன், முருகனோட 6 படை வீட்டில் திருச்செந்தூருக்கு மட்டும் அடிக்கடி போகிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் பழனிக்கோ மற்ற எந்த கோயிலுக்கும் போனதே இல்லை. முருகா எப்போ என்னை கூப்பிடுவேன் அப்படிலாம் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். பழனிக்கு போகிறேங்கிறது எனக்கே சர்ப்ரைஸ் தான். திடீர்னு அத்தாச்சி சொன்னாங்க, நான் பழனிக்கு மாலை போடுறேன், நீ விரதமாக இருந்து வா, சேர்ந்து போவோம், உடம்புல உள்ள நோயெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொன்னனால பழனி கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ முருகனை பார்க்க போகிறோன்னு. அன்றைக்கின்னு வந்து ஸ்டாலின் ஏதோ மாநாடு இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஏதோ நிறைய கூட்டம், ஒரே டிராஃபிக் இருந்துச்சு. அதான் அந்த கொடியெலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐயனார் கோயிலில் வண்டி நின்றுச்சு. ரொம்ப பெரிய பெரிய சிலை, அந்த குதிரையெல்லாம் பார்க்கல இப்போ எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க அப்படி இருந்துச்சு. அந்த கோயில்லையும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு
எல்லோரும் நல்லா இருக்கணும், உடம்புல உள்ள நோயெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதுரைக்கு போகிறதா இருந்துச்சு மீனாட்சி அம்மனை பார்க்க. அது டைம் செட் ஆகலை, ஏன்னா அந்த டிராஃபிக்காக இருந்தனால அவங்க டைம் ஆயிடுச்சு, போக முடியாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இங்கே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மத்தியானம் சாப்பாடும் எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த குருசாமியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள் புலாவு, உருளைக்கிழங்கு, மட்டர் சப்ஜி, சலாட்லாம் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். கோயிலுக்கு எந்த கோயிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போக முடியல. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னனால எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், போக முடியல. ஆனால் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போவேன்னு யோசிக்கவே இல்லை. தம்பி இப்போ மலைக்கு போயிட்டு வரும்போது சொன்னாப்புல, அக்கா இந்த மாதிரி திண்டுக்கல்லில் பாதாள செம்பு முருகன் கோயில்னு ஒன்று இருக்குது, நான் போயிட்டு வந்தேக்கா ஃபஸ்ட்டு வாட்டி அப்படின்னு. இப்போ நான் யோசித்தேன், நான் அங்கெல்லாம் போக போகிறேன், யாரும் கூட்டிகிட்டு போனால் தானே நம்ம போக முடியும். நம்ம ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்காண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயெல்லாம் அங்கெல்லாம் எங்கே போக போகிறோன்னு எதிர்பார்க்காம அப்போ முருகன் அங்கேயும் கூப்பிட்டுட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அதான் சொல்லுவாங்களே, யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன அமையன்னு இருக்கோ அதுதான் அமையும். அப்போ எப்போ கூப்பிடுவாரோ அப்போ தான் நம்மளால் போக முடியும். இந்த மீனாட்சி அம்மா கூப்பிடலை, அதனால் போக முடியலை. அதுவும் என்றைக்காச்சும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக போவேன். அதோடு அங்கேயே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, கோயில் ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. நல்லா லைப்ரரிலாம் அங்கே இருந்துச்சு, பழைய சிங்கர்ஸோட ஃபோட்டோஸ். அதை பற்றின எனக்கு எதுவும் டீட்டெயில் தெரியலை, ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தனால சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதை பற்றி எதுவும் போய் கேட்டுக்க முடியலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வண்டி மறுபடி குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில். அது அங்கே போய் பார்த்தா அங்கே கால் வைக்கிற இடம்லாம் வெறும் சாக்லேட்டாக கிடக்கு. என்னடா வெறும் சாக்லேட் அப்படி கொட்டி போய் எனக்கு புரியலை அப்போதைக்கு. அப்புறம் உள்ளே போன பிறகு தெரியும் அங்கே சாக்லேட் பேக்கெட் விற்கிறதாகவும் அதை கொண்டு போய் சாமிக்கு எல்லா இடத்துலையும் போடணும் அப்படின்னு. அதை நான் சொன்னேன், சாமிக்கிட்ட போடணும்னா சாமிக்கிட்ட பாதத்துலேயோ இல்லை சாமியோட அந்த கருவறைக்குள்ளது மட்டும்தானே போடணும். இப்போ சாமிக்கு போட்டது இப்படி காலில் மிதிப்படுற மாதிரி ஏன் போடுறீங்க? அதை நம்ம மிதிக்கும் போது அது மனசு கஷ்டமாக இருக்குல்ல, சாமியோட பிரசாதத்தை மிதிக்கிறோமே அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே உள்ளவங்க அதுக்கு எதுவுமே சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி தெரியலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு கடவுளே எதாக இருந்தாலும் நீ தான் ஏற்றுக்கணும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நடக்கிறவங்க அங்கேருந்து தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஒட்டன்சத்திரம். ஸோ அங்கேருந்து பழனிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களோ சின்ன பசங்களாம் யாரும் போகலை. நாங்களாம் வேன்லேயே திருப்பி ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டோம். மற்றவங்க எல்லாம் நடந்து வந்தாங்க. வந்து அவங்க வந்து சேரும் போது அதிகாலை 3 மணி கரெக்டாக வந்துட்டாங்க. நாங்கள் இந்த அங்கே பழனியில் இருக்க ஒரு பார்க்கிங்கில் தான் கொண்டு போய் வண்டியை போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மத்தியானம் கட்டிட்டு போனேன் அக்கா கட்டிட்டு வந்த புளியோதரை துவையல் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் காலையில் உள்ள இட்லியும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வண்டியிலே அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட் வண்டியிலே நாங்கள்லாம் தூங்கிட்டோம். காலையில் அதிகாலை 3 மணிக்கு அவங்க வந்து எழுப்பும் போது அப்புறம் நாங்கள் எந்திரிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கெலாம் முடி போடுறவங்க வந்துடுவாங்க சொல்லிட்டு சரி முடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனி. ஏன்னா நாங்கள் மொத்தம் 3 வேனில் வந்தோம். ஸோ ஒருத்தவங்கள போய் குளித்தாலுமே டைம் ஆயிரும்ல, அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ 4 மணிக்கெலாம் போய் நாங்கள் குளித்து கிளம்பி ரெடியாகி அங்கே இருக்கிற இடும்பன் கோயிலுக்கு போனோம். அந்த இடும்பனை கும்பிட்டுட்டு தான் பழனிக்கு போகணுமா. ஸோ அங்கே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேயும் குட்டி குட்டியாக எல்லா சாமியுமே இருந்துச்சு. ஸோ எல்லாரையுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து வேனில் ஏறினோம். அங்கேருந்து இடும்பன் மலைக்கு போகிறதுக்கு வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து வேனில் போயிட்டு அப்படியே இடும்பன் மலையில் இறக்கிட்டாங்க. இருட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வேனில் போக பார்த்தா மறுபடியும் வெளிச்சம் வந்துருச்சு. அப்புறம் இடும்பன் மலையில் இருந்து தான் நாங்கள் பழனிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் போக கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. காலையிலங்கிறனால உங்களுக்கு நடக்க நல்லா இருக்கும்ல, வெயிலெலாம் இருக்காது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி கொடுத்தாங்க. அந்த குளிருக்கு தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிலே அப்படி தானே, நைட்டுக்கு போயில காஃபி டீ அப்படி கொடுக்கும் போது அதை சுட சுட குடிச்சிக்கிட்டே அந்த பனியில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வேல், காவடி, பால் குடம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் குளித்து அருள் வர வச்சு வேல் போட்டு எவ்வளோ கஷ்டம் அந்த
தெரியுதே சிகப்பு கலரில், அதுதான் நம்ம போக வேண்டிய பழனி மலை. படி தூரத்துலேருந்து பார்க்கல இவ்வளோ தூரம் இருக்கா அப்படி தோணுச்சு. அப்புறம் நிறைய அங்கே வண்டிலாம் ஃப்ரீ வண்டிலாம் விடுறாங்க அந்த வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இந்த இதுக்குள்ளே லைனில் நிற்கிறவங்களுக்கு வந்து மலைக்கு நடக்க முடியாமல் போகிறவங்களுக்கு வந்து அந்த லிஃப்ட்டில் கொண்டுட்டு போய் விடுவாங்களாம். ஸோ நாங்கள் நடக்கணும்னு முடிவு எடுத்தனால போயிட்டோம் அப்படியே நடந்தே. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது வீட்டிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த படி ஏறும்போது 48வது படி, 78வது படி, 89வது படியில் வந்து நிறைய வைப்ரேட் இருக்குது, அந்த இடத்துல நின்று முருகனை நல்லா வேண்டிக்கும் அப்படி சொன்னேன். கடைசியில் என்னாச்சுன்னா நாங்கள் போன பாதை வந்து ஒன்று ஞானமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படியாம். போகும்போது அந்த படியில் ஏறிட்டு வரும்போது தான் இப்போ இவங்க சொன்ன படியில் இறங்கணும். ஸோ அதனால் அது செய்ய முடியலை. போக முன்னாடி நிறைய மயில் பார்த்தோம். என் அப்பா முருகனையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழனிக்கு வந்து பெண்களும் காவடிலாம் எடுக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய வேல் போட்டு போனாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இடையில நிறைய ப்ராப்ளம் என்னென்னா 3 வண்டியில் போனனால இப்போ நம்ம ஒரு ஆள் 2 ஆள் இப்படி சேர்ந்து போகும்போது ஒன்றாவே இருப்போம். என்னென்னா படி ஏறும் போது அவ்வளோ கூட்டத்தில் வந்து ஒரு சிலர்னால ஏற முடியுது, கால் வலினால் நடக்க முடியல, நம்ம ஸ்லோவாயிரும், ஒருத்தவங்க ஃபாஸ்ட் ஆகிடுறாங்களா. ஸோ அங்கிட்ட இங்கிட்ட காணாமல் போயிடும். எப்படினாலும் சாமி கும்பிட்டுட்டு கீழே தானே வருவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டோம். ஆனால் சாமி கும்பிட்டுட்டு வேனுக்கு வரும்போது தான் ஒருத்தவங்களும் காணாமல் மிஸ் ஆகிட்டோம். ஃபோன் பண்ணலான்னா ஃபோன் நாட் அலோடு சொல்லிட்டாங்களா. நான் மட்டும்தான் ஃபோன் கையில் வச்சுருந்தேன். இது எல்லாருமே ஃபோனை வந்து வேனில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபோன் அடிக்குது ஆனால் எடுக்கலை, நமக்கு தெரியல, ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. என்னடா ஃபோன் அடிக்கிறோம் எடுக்கலை, எல்லோரும் எங்கே இருக்காங்க என்னன்னு புரியாமல் ரொம்ப குழப்படியாக இருந்துச்சு. ஒரு வழியாக படி ஏறி என் அப்பா முருகனோட சன்னிதானத்துக்கு வந்தாச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபோன் கொண்டு போகக்கூடாது சொல்ல, நம்ம மட்டும் கொண்டு போகிறோமே பார்த்தா அங்கே மேலே போய் பார்த்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கே பெரிய ஒரு தீபம் நிறைய அந்த சூடம் அதை போட்டு எரிச்சிட்டே இருந்தாங்க. அதை தொட்டு கும்பிட்டுட்டு ஓம் முருகான்னு எழுதியிருந்தது. இவ்வளோ நாள் ஃபோன்லலாம் நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது அழகாக தெரியும், ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பனி, அதில் அது கிளியராகவே தெரியலை. அப்புறம் நடந்து போகிறவங்களுக்கு உட்கார்றதுக்கு இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நடந்துட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுல்ல, முடியாதவங்களாக இருக்கட்டும் இல்லை நார்மல் பீப்புள்ஸாக இருந்தாலுமே எவ்வளோ நேரம் தான் நம்மளால் நடந்துட்டு போகவோ நிற்கவோ முடியும். அதனால் சேர் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹாப்பி என்னென்னா திருச்செந்தூரில் மாதிரி 6 மணி நேரம்லாம் ஒரு கோயிலுக்குள்ளே ட்ராவல் பண்ணலை. இங்கே போய் நின்றோம் கொஞ்சம் நேரம். டோக்கன் அது ஏதோ 20 ரூபா டோக்கனு, 200 டோக்கன் அப்படிலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாருமே சரி 20 ரூபா உள்ளதே எடுப்போம், ஏன்னா நிறையா பேர் இருந்தனால 20 ரூபா உள்ளதை எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் அப்பா முருகன் என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த 200 டோக்கனுக்குள்ளே டோக்கன் வாங்கின அந்த லைன்லேயே 20 ரூபா உள்ளவங்களையும் போக சொல்லிட்டாங்க. ஸோ ஜல்தி போயிட்டு என் அப்பா முருகனை நல்லா தரிசித்தாச்சு. ராஜ அலங்காரத்தில் பார்த்தேன் முருகனை, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு இந்த ஹால் மாதிரி இருந்துச்சு, வெளியில் தான் உட்காந்துருந்தோம். இங்கே நிறையா திருநங்கையெல்லாம் உட்காந்துருந்தாங்க, அவங்களும் பழனிக்கு மாலை போட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அது ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இந்த பஞ்சாமிர்தம் யார் யாருக்கு கொடுக்கணும்ல, வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இங்கே கொண்டு வரதுக்காண்டி ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டேன். அத்தாச்சி ஒரு நாளோ என்னமோ வாங்கினாங்க, எல்லோரும் வாங்கிட்டு அதோட இந்த படியில் இறங்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர இங்கே நெய் விளக்கு ஏற்றி வெத்தலை மேலே வச்சு ஏற்றிருந்தாங்க. யாருன்னு தெரியல, ஒருவேளை யாரோட வேண்டுதலாக கூட இருக்கலாம். இப்படி இறங்கி நடந்து வரும்போது பார்க்கல, நம்ம மெட்ரோவில் போகும்போது எப்படி தெரியும், இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி அந்த தீவுகள்லாம் குட்டி குட்டியாக தெரியல, அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு அங்கே நிறைய இடத்துல அன்னதானம்லாம் போட்டாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த பழனி ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்களா, உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.